என்ன பாட்டில் எங்க காணா? அக்கா இங்க இருக்குக்கா. ஏன்டி எல்லா பொருளையும் எடுத்து அந்த பக்கம் வச்சு உட்காந்துருக்கீங்க? அங்க உங்க 2 பேருக்கு நிக்கிறதுக்கு இடம் பத்தாது. அப்படின்னா நான் குண்டாவா இருக்கிறேன் அவ்வளோ அடுத்து அடிச்சுக்கிற அளவுக்கு. அந்த அக்காவை சொன்னா கூட பரவாயில்ல, குண்டா இருக்காங்கன்னு. என்னையும் வேற சேர்த்து சொல்றீங்க? நான் உள்ளே தானே இருக்கேன். அப்படின்னு பெரிய பொண்ணு, நீ வந்து காலில் எட்டிக்கிட்டு வச்சுட்டுனா எல்லாம் கொட்டிக்கோ. கஷ்டப்பட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும். நீ கொட்டிட்டுனா திரும்பவும் நாங்கள் தான் அறக்கணும். அதுதான் நாங்கள் சேஃப்டி எடுத்து கையில் வச்சு உட்காந்துருக்கோம். எம்மா இவளுங்கிட்ட பேசி பேசியே கடாய் தீஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் எடுத்து தரேன். முதல்ல எண்ணெய் எடு. உங்கள் 2 பேரையும் அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்தாக்கா. கொடு பெரிய பொண்ணு. நண்டு தொக்கு செய்ய முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். என்னங்கக்கா வெங்காயம்? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அக்கா 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 ஒரு நிமிஷம் எடுத்து வெங்காயம் போட்டு நான் வதக்குறேன்க்கா. சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. சச்சுக்கா நான் வதக்குறேன், கொடுக்கா. தீய விட்டுறாத, நல்லா வதக்கு. போதுமான்னு பாருங்க. நல்லா செவக்க வர, நல்லா பொன்னிறமா. அப்படிதான் நல்லா வதக்கு. நான் நல்லா வதக்குறேன். நீ உட்காந்து வேடிக்கை பாருமா. ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட நான் வதக்குறேன். ஒன்றும் தேவையில்ல, 2 பேரும் அங்கேயே உட்காருங்க. வந்துட்டீங்க வேற கூப்பிட்ட மாதிரி. பேச்சை நிறுத்திட்டு நல்லா வதக்கு. இந்த வெங்காயம் வதங்குற வாசனை என்னென்ன சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பசி அப்படியே தூண்டி விடுது. நல்லாதான் இருக்கு. எங்களுக்கு எந்த வாசனையுமே வரலையே, ஒரே புகை தான் அடிக்குது மூஞ்சில. நல்ல வசதியாக அடுப்படியில் உட்காந்துருந்தீங்களே, அவங்க மூஞ்சில் புகை தான் அடிக்கும். பின்ன வாசனை வந்து அடிக்கும். போதும் வெங்காயம் வதங்குறது போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தான்க்கா. கொடு. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஏமா இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல, எப்படி சண்டை போடுதுங்க பேர். அக்கா எங்களையே சொல்ற நீ நாயினே? ஆமாம் உங்களை தான் சொல்கிறாங்க. ஏமா நாயம்மா உங்களை சொல்ல போகிறேன் அங்கே ரோட்ல. அப்படியா? சரி எங்களையோன்னு பயந்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்து நல்லா கிரேவி ஆகிடும்லக்கா. ஆமாம் நல்லா வதக்கு. ஏம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கீங்களா? அரைச்சி வச்சிருக்கோங்க, ரெடியாக தான் இருக்கு. கொஞ்சம் நிறைய தேவைப்படும் இதுக்கு. நிறைய தானே வச்சிருக்கீங்க? ஆமாம் நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். சூப்பர். ஏக்கா நண்டுக்கு இஞ்சி பூண்டு போடாமல் செஞ்சால் நல்லா இருக்காதா? அப்போதானே நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்கு. இந்த சளிக்கு இருமலுக்கு அதுக்கு ரொம்ப நல்லது. எது சளிக்கு இருமலுக்கு நல்லதா? ஐயோ சளி இருமலாம் சரியாயிடும் சொன்னேன். அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்க. இந்தாங்கக்கா. பரவாயில்ல நல்லா ஒட்டதான் அரைச்சிருக்காளுங்க மழைன்னு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குமா. இது பச்சையா இல்லையே, மஞ்சள் கலர்ல தானே இருக்கு. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கு. பெரிய பொண்ணு நல்லா மாட்டினா. நல்லா வேணும் அவளுக்கு. நல்லா மாமியார் ஏமாற்றி சுற்றி இருந்தல கோமதி கைக்கிட்ட நல்லா மாட்டினா. இந்த மசாலா டப்பா எங்க போச்சு தெரியலையா? அக்கா பெரிய பொண்ணு பின்னாடி இருக்கு பாருங்க, இதோ இருக்கா. இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த டப்பா வச்சுக்கோ. அக்கா இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேணாவா? நண்டுக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது, இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், ஏன்னா உப்பு கரையிறதுக்காக. சரி இப்போ வந்து நண்டு போட்டுக்கலாம். நண்டு போடுங்க. அந்த மசாலாவிலேயே இந்த நண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் பாருங்க, அந்த மசாலாலாம் அப்படி நண்டுல அப்படி சேர்ற மாதிரி வாசனை சூப்பராக இருக்கு. இதுக்கு தண்ணியை ஊற்ற தேவைப்படாது, நல்லா கிரேவியாக தான் இருக்கு. சரி உப்பு மட்டும் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்து கொஞ்சம் கலரி விட்டோன்னா நண்டு ரெடி ஆகிடும். நண்டு தொக்கு ரெடி. இன்னும் ரெடி ஆகல, அதுக்குள்ள ரெடின்னு சொல்லிட்டியா நீ? இந்த கடாய்க்குமே செஞ்ச தட்டு மாதிரி இருக்கு பத்தியா. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அக்கா நண்டு எப்படி பார்த்து வாங்குறது தெரியுமா உங்களுக்கு? நண்டு வந்து தூக்கி பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா சதை இருக்குன்னு அர்த்தம். அப்படியே லேசாக இருந்துச்சுன்னா அது வந்து சதையே இருக்காது, ஒரு ஓடு மட்டும் தான் இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த காலில் வந்து அந்த நண்டுலேயே ஒட்டி இருக்கணும். தனித்தனியாக பிரிஞ்சுலாம் வந்துச்சுன்னா அது பழைய நண்டு அர்த்தம். அந்த நண்டை வாங்கக்கூடாது. அதுலேயே ஓட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். கால்லாம் உடம்புலேயே ஒட்டிங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு. இதில் எவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாக்கா, ஒரு சில நண்டுலாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன் வெள்ளையே பால் மாதிரி வரும் அதுலேருந்து. அந்த மாதிரி நண்டெல்லாம் வாங்கவே கூடாது, அது நல்லா இருக்காது. அக்கா திறந்து பார்க்கலாமா? வெந்துட்டு இருக்குமா நல்லா? திறக்கலாம். நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சு எல்லாம். ஓடு ஒரு தட்டு ஒன்று எடுத்துன்னு வா.
எதுக்குடி நண்டு டேஸ்ட் பார்க்கணும் உப்பு காரணம் கரெக்டாக தானே? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சாப்பிட ரெடியான பிறகு தான் தருவேன். யாருக்கும் தரமாட்டேன் இப்போ. கோமதி அக்கா பாருங்க கொஞ்சோண்டு தர சொல்லுங்க, நாக்கில் எச்சே ஊறுது. ஆமாக்கா நாங்களும் எவ்வளோ நேரமாக உட்காந்துன்னு இருக்கோம். தருவா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆறட்டும். இம்மா இது அதுக்குமா இருக்குதுடியே. நண்டு தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இறக்கி உரமா வச்சுட்டு இப்போ வந்து மீன் வறுத்துக்கலாம். மீன் வறுத்துட்டு அடுத்தது மீன் குழம்பு வைக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் மடமடன்னு செய்யணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அக்கா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எதுக்குக்கா? சரியா போச்சு, இப்போ நண்டுல போடவே இல்லையா? குடு இந்த நண்டு தொக்குல கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி எது இருக்கோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகுத்தூளை வந்து போட்டு ஒரு கலரை இறக்கிட வேண்டியதுதான். நல்லா சூப்பரான நண்டு தொக்கு ரெடி ஆயிடும்.